சென்னை மவுலிவாக்கத்தில் பாதுகாப்பற்ற முறையில் இருந்த 11 மாடி கட்டடம் நவீன முறையில் வெடி வைத்து தகர்க்கப்பட்டது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மவுலிவாக்கத்தில் தனியார் நிறுவனத்தால் 11 மாடி கட்டடம் அருகருகே கட்டப்பட்டு வந்தது. கட்டடம் கட்டி முடிக்கும் முன்பாகவே பலர் வீட்டுக்கான முன்பணத்தை கட்டி பதிவு செய்திருந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2 கட்டிடங்களில் ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். தமிழகம், ஆந்திரா, ஒரிசாவைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பலர் உயிரிழந்ததால் நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் அருகே அதே நிறுவனத்தால் கட்டப்பட்ட மற்றொரு 11 மாடி கட்டடம் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்ததால் அதனை இடிப்பதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து கட்டடத்தை இடிக்கும் பணிகளை காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் தொடங்கியது. இதனால் கடந்த 2 தினங்களாக அப்பகுதியில் வசித்த பொதுமக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதோடு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு கட்டடம் இடிக்கும் பணி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வெடிபொருட்களை நிரப்புவதில் தாமதம் ஏற்பட்டதால் மாலை 6:55 மணியளவில் 70 கிலோ வெடிபொருட்களை கொண்டு 11 மாடி கட்டடம் சில நொடிகளுக்குள்ளாக தகர்க்கப்பட்டது. அப்போது எழுந்த புகைமூட்டத்தால் அந்த பகுதியை புழுதி படலமாக காட்சியளித்தது. மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டடம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டதை ஏராளமான மக்கள் நேரில் பார்த்து கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்தனர். போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள ஸ்கூல்லாம் கூட காலி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அதிகாலையில் 8 மணிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது, பக்கத்தில் உள்ள வீடெலாம் விரிசல் அடையுமா, இல்லை வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஆனால் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் நல்லா அமைதியான முறையிலையும் இந்த பாம் பிளாஸ்ட் ஆனிச்சு. பொதுமக்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக பயந்து நின்றாங்க மக்கள்லாம். அதை பார்த்தா பக்கத்தில் ஸ்கூல்லாம் வந்து 2 கிலோமீட்டர் மேலே தாண்டி ஸ்கூல் நடத்தியிருந்தாங்க. இப்போ வந்து பிரச்சனை இல்லை. நான் அந்த ரோட்டில் தான் டெய்லி போவேன். ஆனால் மார்னிங் 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர போலீஸு, நல்ல பாதுகாப்பு, பக்கம் சேஃப்டியாக பண்ணாங்க. ஆனால் நான் இப்போ நைட்டு பயந்து எப்படா போகிறது, அவ்வளோ தூரம் போய் சுத்தரமேன பக்கம் கிளியர் ஆயிடுச்சு. தொடர்மழை காரணமாகவே கட்டடத்தை தகர்ப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறிய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி கட்டடம் இடிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து 30 days டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 30 daysல அவங்க டெக்னிக்கல் டீம், சிஎம்டிஏலேருந்து டெக்னிக்கல் டீம் வந்து இங்கே இருக்கிற சாம்பிளை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி எடுத்துவாங்க. அதுக்கு அவங்களுக்கு 30 days டைம் கொடுத்துருக்காங்க. மவுலிவாக்கம் கட்டட விபத்தை போன்று இன்னொரு விபத்து நடக்கக்கூடாது என்பதே பொதுமக்கள், சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. செய்திக்குழு நியூஸ் 7 தமிழ்.